வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுனா உங்களை ஐஸ்வர்யா. நான் கோபாலகிருஷ்ணன். அழகான பொருட்கள்னாலே எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆனால் அழகா இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிறது தங்கம் தான். தங்கம் அழகா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, தங்கத்தை போட்டாலே எல்லாருமே அழகாயிடுவாங்க இல்லையா ஐஸ்வர்யா? கண்டிப்பா கோபால். நீங்கள் தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பாப்புலரான தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே இந்த சாங் தான் ஞாபகம் வருது. பட் இந்த சாங் நினைக்கும் போது நயன்தாராவை எனக்கு ஞாபகம் வரல. கண்டிப்பாக எங்களை மாதிரி லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச தங்கத்தை தான் ஞாபகம் வருது. தங்கம் லேடிஸ்க்கு பிடிக்கிறதுக்கு அழகு சாதனம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம்னா அவங்க தங்களுடைய சேமிப்புக்காகவும் வச்சுக்கிறாங்க. உலக அளவில் இந்தியாவை இன்னும் பெருமையா பார்க்குறாங்கன்னா இந்திய பெண்களுடைய அந்த தங்கம் சேமித்து வைக்கிற அந்த திறனுக்காக தான் பார்க்குறாங்க. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் ஃபெடரேஷன் எக்ஸிபிஷன் கமிட்டியோட சேர்பர்சன் திரு KVKR பிரபாகரன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். வெரி வெரி ஃபைன் சார். தங்கம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு ஆசை வந்துடும், தங்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தங்கம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அது ஒரு வியாபாரமாக தான் பார்ப்பீங்க. ஓகே, ஆனால் இந்த தங்கத்தை உங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவங்க, நீங்கள் இந்த தொழிலை ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த டைமில் இது பண்ணுறீங்க? இப்போ ஆக்சுவலாக இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்களுடைய அப்பா எல்லாருமே பர்மாவில் இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி கிட்டத்தட்ட சொல்லணும்னா ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. நவரத்னங்களில் விலை உயர்ந்த கற்கள்னு சொன்னீங்கன்னா மாணிக்கம், மரகதம், நீலம், அது மாதிரி கற்கள் தான் விலை உயர்ந்த கற்கள். அந்த கல்லெல்லாம் மைனிங் பண்ணுறது பர்மா தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே அந்த மைனிங்கில் இருந்தாங்க எங்கள் தாத்தா, என்னுடைய ஃபாதர் எல்லா பேருமே. நடுவில் இந்த இண்டோ பர்மா வார் வர்றப்போ அங்கேருந்து நிறைய பேர் வெளியே வர்றப்போ நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, இந்தியா வந்துட்டாங்க. ஸோ இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன குழந்தைங்களாக இருந்ததுனால நாங்கள் படிக்க போயிட்டோம் நாங்கள் திருப்பி. ஸோ நடுவில் தங்கத்துக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த கற்களுக்கும் உள்ள தொடர்பு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இடைவெளி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எஜுகேஷன் முடிச்சுட்டு திருப்பி தொழில் தொடங்கணும் அப்படின்றப்ப என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் கோல்டு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப விளையாட்டாக பேசினோம். ஸோ இப்போ படிப்பு பாதியிலே படிப்பை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பழகணும்னு சொல்லணுன்றப்ப அந்த சமயத்தில் கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு கடையில் போய் நம்ம தொழில் பழகினா தான் ஒரு கடை லைசன்ஸ் கிடைக்கும். நமக்கு கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் நீங்கள் வேலை பாருங்கன்னு அதை செய்யுன்னு சொன்னாங்க. சரி, நானும் போய் ஒரு கடையில் போய் வேலைக்கு போனேன். கடைக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லோரும் ஸ்கூலுக்கு ரிக்ஷாவில் கொண்டு போய் விடுற மாதிரி என்னை கொண்டு போய் ரிக்ஷாவில் காலையில் போய் அந்த கடையில் போய் வேலைக்கு விடுவாங்க. திருப்பி போயிட்டு மத்தியானம் திருப்பி லஞ்சு கூட்டிகிட்டு போவாங்க. திருப்பி ஒரு 1 hour கழிச்சு திருப்பி கொண்டு விட்டுட்டு திருப்பி 8:30 திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி ஒரு 5 years நான் ஒரு கடையில் வேலை பார்த்தேன். நான் அங்கே டீ வாங்கி குடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் சிறுக இது பண்ணி பட்டறைக்கு போகிறது செய்கிறது. இப்போ பொற்கல்லவர்களோட அவங்களோட எப்படி அவங்க பொருள் செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அடிப்படைகளை தெரிந்து கொள்வதற்காக நான் மேக்ஸிமம் பட்டறையில் இருக்கிற மாதிரி உள்ள வேலையிலே நான் அதிகமாக கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வியாபார நுணுக்கங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க திருப்பி அந்த மாதிரி. ஓகே சார். ஸோ நான் இங்கே உட்காந்ததே இந்த ஷோவை பார்க்கக்கூடிய எல்லா பெண்களுடைய மவுத் பீஸாக தான் நான் சொல்லணும். ஏன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ கோல்டு வாங்கினாலே அது வாங்கும்போது நிறைய பிரேக்கேஜ் இருக்கும். செய்கூலி, சேதாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுலேயே காசு போகுதே அப்படின்ற ஒரு வருத்தமும் லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரேக் டவுன் எதுக்கு? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோல்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஷாப்பில் செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, நீங்கள் வாங்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ப்ரொமோட்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோல்டையும் நம்பி வாங்கலாமா? இது ஒரு பெரிய டவுட்டாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் சார். இல்லை, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்போ நாங்கள் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் கோல்டு டீல் பண்ண முடியும். ஏன் அது மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கமாடிட்டி. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெசிஷன் வந்துருந்துச்சு யூஎஸில். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமான பாதிப்பு. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால். அந்த பொருளாதார பின்தங்கிய பொருளாதார நிலையை முன்னாடி கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேவிங்கு ஒரு மனப்பான்மை. அது என்ன எதனால் வந்துச்சு அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க பெண்கள் அதிகமாக தங்கத்தின் மேலே மோகம் கொண்டோ அல்லது ஒரு சேமிக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தினாலேயோ அவங்ககிட்ட இருந்த தங்கத்தை அவங்க நிறையா சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தங்கத்தை அவங்க அந்த ஒரு பொருளாதார சிக்கல் வர்றப்போ அவங்க அதை யூஸ் பண்ணதுனால அவங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க திருப்பி
இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னோம்னா, நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லைங்களா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வர்றாங்க, அவங்க சேதம் இல்லை, கூலி இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து இந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் விபி சிங் கவர்மெண்ட்டில் வந்து அவர் பிரதம மந்திரியாக இருக்கிறப்ப வந்து அந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் எடுத்து விட்ட உடனே யார் வேணால் கடை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப வந்து போட்டிகள் வந்து ஆரோக்கியமான போட்டியாக இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டும் சஸ்டெயின் பண்ணால் போதும், சர்வே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. வர்றப்ப வந்து அவங்க சிறு வியாபாரிகள், பொற்கொள்ளர்கள் அவங்களையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் இன்றைக்கி வந்து டேர்ன் ஓவர் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க திருப்பி வந்துட்டு. ஸோ அவங்க மார்ஜின்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் இருக்கும். ஸோ எல்லா பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ்னாலும் யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறது வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வழியே, அது வந்து ஒரு தியாகம் பண்ணுறதுக்காண்டி யாருமே வரவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு பொதுவாக இங்கே இப்போ சம்மேளனத்தில் இருந்து, ஸோ ஜுவல்லர்ஸ் ஃபெடரேஷனில் வந்து முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தோம். நாங்கள் வந்து தள்ளுபடி கண்டு ஏமாறாதீர்கள், அதுக்கப்புறம் இந்த கேரட் மீட்டரில் வந்து நாங்கள் தங்கத்தை போட்டு காமிக்கிறோம் செய்கிறோம், அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு. கேரட் மீட்டருன்றது வந்து இப்போ சர்ஃபேஸ் ஃபைன்னஸை மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு கருவி. அது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கேரட் மீட்டரானது வந்து நம்ம கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸில் வந்து ஒரு சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மேலே ஒரு கோல்டு பிளேட்டிங் இருக்கும். அந்த பிளேட்டிங்கில் வந்து எத்தனை மைக்ரான்ஸ் வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி வந்து ஷோஸ் ஒன்லி தி சர்ஃபேஸ் ஃபைன்னஸ். ஸோ எங்கள் பிஏஎஸ்லேருந்து கூட வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர நிர்ணய ஆணையம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் கெட் இம்ப்ரெஸ்ட் பை கேரட் மீட்டர்ஸ் ஆர் சச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஷோஸ் ஒன்லி தி சர்ஃபேஸ் ஃபைன்னஸ் சொல்கிறாங்க. அது என்ன காமிக்கும்னா, கேரட்டை வந்து எவ்வளோ கேரட் இருக்குன்னு தான் காமிக்குமே ஒழிய அவ்வளோ எவ்வளோ தங்கம் அதில் இருக்குன்றதை காமிக்காது. சார், கோல்டை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 18 கேரட் கோல்டு சொல்கிறாங்க, 22 கேரட் சொல்கிறாங்க, 24 சொல்கிறாங்க, 916 சொல்கிறாங்க, கேடிஎம். ஒரு மக்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமே எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. இப்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட்ன்றது வந்து 99.9% பியூரிட்டி உள்ளது. 24 அது 1000 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 100% சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோல்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து 99.9% சொல்லுவாங்க. திருப்பி வந்துட்டு 3999 சொல்கிறது அதுதான் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தது. 10 தோலா 1 கிலோ பார் அது மாதிரி வந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம 22 கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 24 கேரட்ன்றது 100% பியூர் கோல்டு, அது 99.99% இருந்தது. அது 22 கன்வெர்ட் பண்ணுறதுனா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8.4% வந்து அலாய் மிக்ஸ் பண்ணணும். அது வந்து ரேஷியோ வந்து 8.4%. அது என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 916% ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவல் டு 22 கேரட். ஸோ மீதி ரெஸ்ட் 84% 8.4% வந்து காப்பர் இல்லை வெள்ளி ஏதாவது ஒன்று சேர்த்துனோம்னா அது 22 கேரட்டாக மாறிடும். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 24 கேரட் வந்து அதோடைய தன்மை வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த கோல்டு வந்துட்டு. ஸோ 24 கேரட்டில் வந்து ஒரு ஆர்னமெண்ட் செய்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த ஆர்னமெண்ட்டை வந்து நம்ம சால்டர் பண்ணுறதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்து ஒரு ஹீட்டிங் ரேஷியோ ஒன்று இருக்குது. ஸோ 24 கேரட் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சூட்டில் தான் வந்து உருகும். இப்போது ஒரு 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 வளையம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டையும் நம்ம இணைக்கணும் நம்ம வந்துட்டு. ஸோ இணைக்கிறதுக்கு வந்து வி நீட் சம் சால்டர்ஸ். 24 கேரட்டை நம்ம 24 கேரட்டால் நம்ம சால்டர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதோட பியூரிட்டி கம்மியாக உள்ள ஒரு சால்டரிங் ஏஜென்ட் ஒன்று, ஒரு கேட்டலிஸ்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் அது வந்து சால்டர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இப்போ கேட்மியம் சொல்லிட்டு ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி சால்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அது கேட்மியம் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்க வரக்கூடிய ஃபியூம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஹீட் பண்ணுறப்போ ஒரு ஃபியூம் வரும். அது ஆர்டிஷியன்ஸ் இருக்காங்க, கோல்ட் ஸ்மித், அவங்களுக்குலாம் வந்து பாதிப்பை உருவாக்குதுன்ற பட்சத்தில் கேட்மியம் யூஸ் பண்ணுறது வந்து பேன் பண்ணிட்டாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும். ஸோ பிஏஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க தான் இந்த கோல்டு பற்றி எல்லா இதுவுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க. என்னென்னா நம்மளா வாலண்டரி ஸ்கீம், நம்ம போனோம் அப்படின்னோம்னா அவங்க சர்டிஃபிகேட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் கேட்மியம் யூஸ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ண மாட்டோம்னு சொன்னோன்னே இப்போ சிஎஃப்எஸ்ன்ற டெக்னாலஜி வந்துருச்சு. சிஎஃப்எஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேட்மியம் ஃப்ரீ சால்ட்ரிங். கேட்மியம் ஃப்ரீ சால்ட்ரிங் வந்து கேட்மியத்துக்கு பதிலாக வந்து ஜிங்க் பேஸ்ட் அலாய், ஒரு அலாய் ஃபார்முலேட்டட் அலாய், அது அலாய் வந்து ரெடிமேடாக இருக்கிற ஒரு அலாய், அதை யூஸ் பண்ணி அந்த சால்டர் பண்ணுறாங்க. அது பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 22 கேரட்டை வந்து 22 கேரட்டாலே நம்ம சால்டர் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேசர்லாம் வந்துருச்சு. ஸோ லேசர் வச்சு சால்டரிங் பண்ணுறப்ப நமக்கு சால்டரிங் ஏஜென்ட்டே தேவையில்லை.
டைரெக்டாக சால்டர் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஃபினிஷிங் அதெல்லாம் வராது. ஸோ இந்த கோல்டோட வேலைகள் கம்மி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மிஷின்ல செய்யக்கூடிய நகைகள் அப்படிங்கிறது நிறைய ஆயிடுச்சு. ஸோ அப்போ நகை தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிற பாதிப்பு இன்னைக்கு நிறைய இருந்துட்டு தானே இருக்கும். அது இந்த மிஷினரிஸ் வந்து இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் தான் நீங்கள் செய்ய முடியும். திருப்பி வந்துட்டு இன்னும் வந்து நம்ம கரிகாரன்னு சொல்லுவாங்க, நம்ம திருப்பி இந்த ஆசாரியல் பொற்கொள்ளர்களுடைய தேவை வந்து இன்னும் நமக்கு நிறையா இருக்குது, தேவைகள் இருக்க தான் செய்யுது. அது வந்து நம்ம வந்து எதுக்காண்டி நம்ம பொற்கொள்ளர்கள்ட்ட இருந்து நம்ம குறைச்சி திருப்பி நம்ம மிஷினரிஸ்க்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஃபினிஷு இந்த ஸ்பீடு இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணாலும் கூட இன்றைக்கி வந்து CAD வந்துருச்சு புதுசாக வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து 3D பிரிண்டிங் வந்துருச்சு. இப்போ 3D பிரிண்டிங்கோட பலன் வந்து எங்கள் ஜுவல்லரி ஃபீல்டில் வந்து எப்படி வந்திருக்கு, அப்படி நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம திருப்பி வந்து, அதாவது முடியும் அப்படிங்கிறது. அது என்ன எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டான வார்த்தை தமிழ் வார்த்தை என்னால் சொல்ல முடியல. திருப்பி வந்துட்டு எப்பேற்பட்ட பொருளையும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைக்ரான் அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட அந்த 3D பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம அதை கேஸ்டிங் பண்ணோம் அப்படின்னோம்னா சேம் ஃபினிஷ் அப்படியே கிடைக்கும் நமக்கு வந்துட்டு. ஆனால் நம்ம கையில் பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. நம்ம ஒரு சின்ன பொருளை வந்து ரொம்ப சின்ன பொருளை பண்ண முடியாது. சில பேர் இந்த கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பண்ணுன்றதுக்காண்டி பண்ணியிருக்கிறாங்க, அது மாதிரிலாம் நடக்குது. பட் அது வந்து கையில் பண்ணுறப்ப வேஸ்டேஜ் நிறையா வரும், நமக்கு டைம் வந்து ரொம்ப கன்சப்ஷன் ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் வந்து இந்த மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் விரும்புகிறது. ரெண்டாவது, நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கூலி சேதம்லாம் கம்மியாக கொடுக்குறாங்க, தரமாக இருக்குமா இல்லையான்றது. ஸோ காம்படிஷன் ஃபீல்டு இன்றைக்கி வந்து இப்போ இந்த போட்டிகள் இருக்கிறப்ப வந்து நம்ம குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னோம்னா, கன்சியூமர் தான் இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணுறாரு. நம்மளுடைய லாபம் எவ்வளோங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கஸ்டமர் டிசைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் எந்தெந்த வழியிலலாம் நாங்கள் சேதாரத்தை குறைக்க முடியுமோ அந்த வழிக்கெலாம் நாங்கள் போகணுன்றப்ப நாங்கள் மிஷினரிஸை நாங்கள் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து இந்த பொற்கொள்ளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஒழிய அவங்களுக்கு பாதிப்புன்றது இல்லை. அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த விஷயம்லேயும் வேலை பார்க்கணும். அவங்க தான் திருப்பி அவங்க அப்டேட் பண்ணணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறணும், நாங்களும் மாறணும். திருப்பி வந்துட்டு இமிடேஷன் ஜுவல்லரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் திருப்பி வந்துட்டு இமிடேஷன் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, இதே பொருளை அவங்க அப்படியே பண்ணிடுறாங்க. இதை கொண்டு போய் சில சமயத்தில் வந்து இந்த பான் புரோக்கர்ஸு பேங்க்ல எல்லாம் கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் சில இடத்துல வந்து தவறுகள் நடக்குது, வந்து அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அவங்க அதுக்கு போகிறாங்க அப்படின்னோம்னா, இந்த 2400 ரூபா 450-80 ரூபா இன்றைக்கி இருக்குது கோல்டோட ப்ரைஸு. இந்த ப்ரைஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, அந்த வாங்க முடியல அப்படிங்கிறவங்க தான் அங்கே போகிறாங்க. ஆனால் சேஃப்டி வேறு பார்க்குறாங்க. திருப்பி வந்துட்டு இப்போ சில பேர் வசதியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்ம கோல்டு போட்டாலும் சரி கவரிங் போட்டாலும் சரி யாருக்கு தெரிய போகிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம கவரிங் போட்டு போனால் கூட கோல்டு தானே நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். ரெண்டாவது சேஃப்டி தான் மெயின் வந்துட்டு. இப்போ நிறையா பொருட்கள்லாம் வந்து போகிறப்ப வந்து நிறையா திருடு போகுது செய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் சேஃப்டியும் பார்க்குறாங்க. திருப்பி வந்துட்டு ஒரு கல்யாண விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து ஊரில் வைப்பாங்க செய்வாங்க. ஸோ இப்போ வீட்டிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் போட்டு போனால் இப்போ வந்து ட்ராவலிங் இருக்குது. ஸோ போகிறப்ப அந்த மாதிரி ஜுவல்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சேஃப்டி கண்டி அந்த மாதிரி பார்க்குறாங்க. பட் எங்களுக்கு ஜுவல்லரி வாங்குறவங்க தனியாக வாங்கி அவங்க தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க திருப்பி வந்துட்டு. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக சார் நீங்கள் ஷேர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் கோல்டு பற்றி நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் வேல்யூபிளான டைம் வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.